ப்ரோ கபடி லீக் சீசன் 12 கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போது. இங்க எந்தெந்த டீமுக்கு யாரு கேப்டனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஒரு டீம் ஆல்மோஸ்ட் ஆக்ஷன் அப்பவே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது யாருங்கிறதையும் ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன். இது இல்லாம மற்ற 11 டீம்ஸுக்கு யாரு கேப்டனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா நான் சொல்ல போறேன். அப்புறம் என்ன, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 12 பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வகையில இது பாத்தீங்கன்னா ப்ராபபிள் கேப்டன்ஸ் பத்தின வீடியோ. இந்த கேப்டன்ஸ் முக்கியமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு டீமுக்கு கேப்டன்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டிடேட்ஸ். இந்த வீடியோவை நான் முன்னாடியே போறதுக்கு ரீசன், அபிஷியல் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா அபிஷியல் கேப்டன்ஸ் லிஸ்ட் நான் போடுவேன். பட் இது ப்ராபபிள் கேப்டன்ஸ் லிஸ்ட். அதனால தான் அண்ட் ஒவ்வொரு டீம்லயுமே கேப்டன்சி கண்டெண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க 2 பேரோ 3 பேரோ இருப்பாங்க. அண்ட் ஒரு சில டீம்ல ஒருத்தர் தான் இவர் தான் கேப்டன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம சொல்லிட முடியும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டீமுக்கு யாரு கேப்டனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் பேசிக்கா இந்த வீடியோ. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் டீம் தெலுங்கு டைட்டன்ஸ். தெலுங்கு டைட்டன்ஸ் ரீசெண்டா போட்டிருந்த போஸ்டர் உட்பட எல்லாத்துலயுமே ஆக்ஷன் அப்பவும் அந்த டீமோட சிஇஓ சொன்னது விஜய் மாலிக் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல், அவர் தான் எங்க டீமோட லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவர் ஆக்ஷன்லேயே எடுத்திருந்தாங்க. ஸோ விஜய் மாலிக் தான் தெலுங்கு டைட்டன்ஸ் அப்படிங்கிற டீமை பிகேஎல் சீசன் 12 லீட் பண்ண போறாரு. இதுல டவுட்டே கிடையாது. அவர் கேப்டன்ங்கிறத ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இது இல்லாம மேலும் ஒரு சில டீம்ஸோட கேப்டன்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு தாராளமா சொல்லலாம். இன்னொரு டீம் யூ மும்பா. யூ மும்பாவோட கேப்டன் சுனில் குமார். பிகேஎல் சீசன் 11லயும் அவர் தான் கேப்டன். இன்ஃபேக்ட் அவர் எங்க ஆடினாலும் கேப்டன் அப்படிங்கிற அந்த பதவியில தான் ஆடி இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு தரமான கேப்டனை உருவாக்கி கொடுத்திருக்காரு மன்பிரீத் சிங் இந்த பிகேஎல் வட்டாரத்துக்கு. ஸோ யூ மும்பாவோட கேப்டனா சுனில் குமார் அவர் தான் நீடிப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் அவர் தான் பெஸ்ட் சாய்ஸும் கூடன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் அந்த டீமோட ஆஸ்தான பிளேயரா வேற இருக்காரு. ஸோ ஆப்வியஸ் சாய்ஸ். இது இல்லாம யூபி யோதாஸோட கேப்டனா சுமித் சாங்வான் தான் அப்பாயிண்ட் பண்ணப்படுவார். சுமித் இன்ஃபேக்ட் வைஸ் கேப்டனா இருந்தார் அந்த டீமுக்கு. நிதிஷ்குமார் அங்க கேப்டனா இருக்கிறப்போ. பட் இப்போதைக்கு தலைவன் அவர் தான் லீடர் அங்க. ஸோ அதனால அவர் தான் கேப்டனா இருப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும். யூபி யோதாஸ் அப்படிங்கிற ஒரு டீம் பிகேஎல் சீசன் 11லயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு டீம் தான். அண்ட் அதற்கேற்ற மாதிரி இப்போயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அண்டர் திஸ் கேப்டன்சி, அதாவது இவரோட கேப்டன்சி கீழே. இது இல்லாம கேப்டன்சி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் குமன் சிங், சுரேந்தர் கில் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் எல்லாரையும் விட தலைவனுக்கு தான் ஹையஸ்ட் பவர். ஸோ கேப்டன்சி பண்ண பார்ப்போம். அண்ட் அடுத்த டீம் ஹரியானா ஸ்டில்லர்ஸ். ஹரியானா ஸ்டில்லர்ஸோட பிகேஎல் சீசன் 11 கேப்டன் அண்ட் சீசன் 10லயும் கோ கேப்டனா இருந்த ஒருத்தர் தான் ஜெய்தீப் தாகியா. இவர் இல்லாட்டி இன்னும் இங்க ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ராகுல் சேத்பல், வினய் டிவாட்டியா மாதிரியான பிளேயர்ஸ், ஏன் நவீன் எக்ஸ்பிரஸ் கூட இந்த டீம்ல தான் இருக்காரு. இவங்கெல்லாம் கேப்டன்சி ஆப்ஷன்ல இருந்தாலுமே ஆல்ரெடி இந்த டீமுக்கு சக்சஸை கொடுத்த, ஏன் சாம்பியன்ஷிப்பை அடிச்சு கொடுத்த கேப்டனான ஜெய்தீப் தாகியாவை பிளேஸ் பண்ணதான் மன்பிரீத் சிங் மேனேஜ்மெண்ட், ஏன் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆசைப்படுவார் அப்படிங்கும் போது ஸோ இங்க ஜெய்தீப் தாகியா தான் கேப்டனா இருப்பாரு. மேபி வைஸ் கேப்டன்ஸா ராகுல் சேத்பல் நவீன் எக்ஸ்பிரஸ் பிளேஸ் பண்ணலாம். இல்ல கோ கேப்டன்ஸா நவீன் எக்ஸ்பிரஸ் ஜெய்தீப் தாகியாவை பிளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் இங்க பெஸ்ட் கேப்டன் ஆப்ஷன் அது ஜெய்தீப் தாகியா தான். அதை மாத்தவே வேண்டாம். இது இல்லாம புனேரி பல்டன். புனேரி பல்டனும் அந்த டீமோட கேப்டனை பிளேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அது லாஸ்ட் டைம் கேப்டனா இருந்து அதுக்கு முன்னாடியும் கேப்டனா இருந்து சாம்பியன்ஷிப்பையே தூக்குன அப்படின்னு கூட தாராளமா சொல்லலாம் அஸ்லம் இனம்தார். ஸோ அஸ்லம் இனம்தாரை பொறுத்த வரைக்கும் சீசன் 11ல பாதியில இன்ஜுரி ஏற்பட்டு வெளியே போனாரு. அவர் போனதுக்கு அப்புறமா தான் டீம்ல பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதும் உங்க எல்லாருக்குமே தெரியும். அஸ்லம் இனம்தார் ஒரு யங்ஸ்டரா இருந்தாலும் அவரை நம்பி அவர்கிட்ட கேப்டன்சி அப்படிங்கறத ஒப்படைச்சாரு பிசி ரமேஷ். அதை சூப்பராகவே பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இப்போ புனேரி பல்டனோட கோச்சா இருக்கிற அஜய் தாக்கூரும் அதே மாதிரி சில விஷயங்களை பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது யங்ஸ்டர்ஸ் பக்கமா போக வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இங்க கேப்டன்சி ஆப்ஷன் அப்படிங்கிறது பெருசா நாங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணலாம் தேவையில்லை. ஸோ கண்டிப்பா கண்ணை மூட்டு அஸ்லாம் இனம்தார் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த டீம் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்லயும் மேக்ஸிமம் ஆஃப் யங்ஸ்டர்ஸை இப்போதைக்கு பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ், இந்த இடத்துல மஞ்சித் தாகியா, நிதின் தன்கர் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இவங்கெல்லாம் இருந்தாலும் சீனியாரிட்டி வைஸாகவும் அஸ் எ பிளேயர் வைஸாகவும் ஃபுல் சீசனும், அதாவது ஒட்டுமொத்தமா எல்லா மேட்சும் ஆடக்கூடிய பிளேயராகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டிஃபெண்டர் லெஃப்ட் கார்னர் நிதின் ராவல் தான் இங்க கேப்டனா இருப்பாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். அவரை தான் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணணும்
பார்க்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். இந்தியா டீமுக்கான எக்ஸ்பீரியன்ஸை தலைவனுக்கு இருக்கு. கொஞ்சம் இன்ஜுரி இருந்துச்சு, அதுக்கப்புறமா பயங்கரமாக ரிகவர் ஆகி வந்திருக்காரு. ஃபுல் சீசன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆடி கொடுத்துருக்காரு. பெங்களூர் புல்ஸுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவரை கொடுத்துருக்காரு. நல்ல பிளேயருங்க நிதின் ராவல். ஸோ அவர் தான் பெஸ்ட் ஆப்ஷன் பர் கேப்டன்சி. இது இல்லாமல் பட்னா பைரட்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா பட்னா பைரட்ஸ் ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸை வச்சு பில்ட் பண்ணியிருக்காரு அனுப் குமார். எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ். மேபி ஃபியூச்சரை மனசில் வச்சு இங்கே வந்து சுதாகரையோ இல்லை அயன் லோச்சபியோ இல்லை அன்கிட் ஜெகலானியோ கேப்டன் ஆக்கலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கும். ஸோ இங்கே இவங்களெல்லாம் விட கேப்டன்சி ஆப்ஷன் அப்படிங்கிறது 2 பேருக்கு பொருந்தும். ஒன்று மணிந்தர் சிங்குக்கு கேப்டன்சி ஆப்ஷன் போகலாம், இன்னொன்று ஆல்ரெடி இந்த டீமை சூப்பராக லீட் பண்ணியிருந்த அன்கிட் ஜெகலானுக்கும் கேப்டன்சி ஆப்ஷன் போகலாம். ஸோ என்னோட சாய்ஸஸ் வந்து மணிந்தர் சிங் ஆர் அன்கிட் ஜெகலான் தான். இந்த 2 பேரில் நான் நோட் பண்ணி பார்க்கும்போது மணிந்தர் சிங் அஸ் ஏ பிளேயராக ஆடினாலே பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். லாஸ்ட் டைமே பசலாட்ராச்சாரி கிட்ட கொடுத்துட்டு அவர் ஒரு பிளேயராக தான் ஆடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அந்த லெஃப்ட் கார்னர் அன்கிட் ஜெகலான் கிட்ட கொடுத்துட்டு இவர் ஜஸ்ட் பிளேயரா மட்டும் ஆடலாம். அன்கிட் ஜெகலான் லீட் பண்ண பட்னா பைரட்ஸ் தான். இன்ஃபேக்ட் பாதி சீசன் அவர் தான் லீட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி சுபம் ஷெட்டி இருந்தார் சீசன் 11ல். அந்த டீம் ஃபைனலிஸ்டாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அன்கிட் ஜெகலானோட கேப்டன்சி நல்லா இருக்குன்னா அவர்கிட்டயே கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் பிளேயராக வேடிக்கை பார்த்தா நல்லா இருக்குங்கிறது மணிந்தர் சிங்கோட தாட்டாக இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட சாய்ஸ் இங்கே அன்கிட் ஜெகலான் தான். அண்ட் அடுத்த டீம் தபாங் டெல்லி கேசி. தபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பல சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. சௌரப் நண்டால் ஆரம்பிச்சு சுர்ஜித் சிங்கு அண்ட் ஏன் நம்மளோட ஃபசல் அட்ராச்சலி இங்கே தான் இருக்காரு. அண்ட் ஆஷு மாலிக் ஆல்ரெடி கேப்டனா இருந்திருக்காரு. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்கிறப்போ யாருக்கு கேப்டன்சி போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். ஸோ இங்கே 2 சாய்ஸ் தான், ஆஷு மாலிகா ஃபசல் அட்ராச்சலியான்னு சொல்லிட்டு. மேபி ஃபசல் வந்து லாஸ்ட் டைமே மனிதருக்கு கொடுக்க ட்ரை பண்ணாரு. அதனால் ஆஷு மாலிகை கேப்டனா பிளேயர் ஆடுவாருங்கிறது எனக்கு தோணுது. இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தமிழ் தலைவாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா தமிழ் தலைவாஸ்லையும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷராவத், சாகர் ராத்தி ஆல்ரெடி கேப்டன்ஷிப் பண்ண நித்யேஷ்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து சாகரா இல்லை பவனா அப்படிங்கிறது தான் கேள்வி. அண்ட் இப்போதைக்கு கோச் சொல்லியிருக்கிற பதிலை வச்சு பார்க்கும்போது புது கேப்டன் அப்பாயின்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லும்போது அது பவன் ஷராவத்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு சாகர் கேப்டனா இருந்தால் சந்தோஷம். தெரில, பார்ப்போம். அடுத்த டீம் குஜராத் ஜெயண்ட்ஸ். குஜராத் ஜெயண்ட்ஸ் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை மையமாக வச்சு டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது முகமது ரெசா சடுலி ஜிஎன்ஏ. செகண்ட் ஜூனியர் கபடி வேர்ல்டு கப்பில் ஈரான் டீமை லீட் பண்ண அந்த ஒரு கேப்பபிள் இருக்கிற பிளேயர். அண்ட் ரீசெண்டாக ஈரான் டீமோட கேப்டன்சி ஆப்ஷன்லையும் இருக்காரு. ஸோ இவர் கண்டிப்பான சாய்ஸ் குஜராத் ஜெயண்ட்ஸோட கேப்டனாக இருக்கிறதுக்கு. உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க வழக்கம் போல. அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா என்னோட ஃபேவரட் கேப்டன் அண்ட் பிளேயர் நித்யேஷ் குமாரை தான் கேப்டனா அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. மேபி தேவங் தலாலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் இருக்கலாம். பட் சீனியாரிட்டி வைஸ் டீமை நல்லா வழிநடத்தணும் அப்படின்னா, ப்ரெஷர் இல்லாமல் வழிநடத்தணும் அப்படின்னா நித்யேஷ் குமார் ஒரு நல்ல ஆப்ஷன். யூபிஎஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டீம் பட் நாட் லீஸ்ட் டீம், யங்ஸ்டர்ஸை மட்டுமே மையமாக கொண்ட டீம். இங்கே இருக்கிற கேப்டன்சி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஆகாஷ் இண்டே இல்லை அன்குஷ் ராத்தி. பட் என்னோட சாய்ஸ் கண்டிப்பாக அன்குஷ் ராத்தி தான். இதை நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா அன்குஷ் ராத்திக்கு இந்தியன் டீமை லீட் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கேப்டனாக நான் பார்க்குறேன். ஃபியூச்சர்லையும் பெரிய பிளேயராக வருவது அஸ் ஏ கேப்டனாகவே அன்குஷ் ராத்தி தான் என்னோட சாய்ஸ். ஸோ இது எல்லாமே ப்ராபபிள் கேப்டன்ஸ் லிஸ்ட் மட்டும் தான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானுமே எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.